வில்லங்கச் சான்றிதழ், அதாவது என்கியூம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னா என்ன அப்படின்னா, வில்லங்கச் சான்றிதழ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு அசையா சொத்தின் மீது நம்ம எத்தனை வருஷம் கேட்குறோமோ அத்தனை வருஷத்துக்கு உள்ள செய்யப்பட்ட கிரயம், அடமானம் இது போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை பற்றி, அது பற்றிய விவரங்களை பற்றி சார் பதிவாளர் அலுவலகம் கொடுக்குற அந்த சான்றிதழ் தான் வில்லங்கச் சான்றிதழ், அதாவது ஈசி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஈசி எதுக்கு, அதாவது இந்த என்கியூம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் எதுக்கு அப்படின்னா, பேங்க்கில் லோனு கேட்டு அப்ளிகேஷன் பண்ணும்போது வில்லங்கச் சான்றிதழானது கொடுக்கப்பட வேண்டியது கட்டாயம். இந்த வில்லங்கச் சான்றிதழில் சொத்து குறித்த எல்லா விவரங்களும் அதில் முழுமையாக குறிப்பிடப்பட்டிருக்கும். அவசர வில்லங்கச் சான்றிதழ் வேணும் அப்படின்னா நம்ம அப்ளை பண்ண மறுநாளே கூட பெற்றுக்கொள்ளலாம். இப்போ எல்லாமே ஆன்லைன்லேயே பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதியானது உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த வில்லங்கச் சான்றிதழில் என்னென்ன தகவல்கள் இருக்கும் அப்படின்னா, சர்வே எண் இருக்கும், அதே போல் அந்த நிலம் ஃபஸ்ட்டு யார்கிட்ட இருந்தது, அதுக்கப்புறம் யார் யார் கைக்கு எந்தெந்த தேதியில் கை மாறினது அப்படிங்கிற விவரம் இருக்கும். அதே போல் அந்த சொத்தோட மொத்த பரப்பளவு அது பற்றிய விவரமும் இருக்கும். அடுத்து நிலத்தோட 4 எல்லைகள் அந்த விவரமும் இருக்கும். அதே போல் அந்த நிலத்தின் மேலே போடப்பட்டிருக்கிற அக்ரிமெண்ட், பேங்க் லோனு இருந்தது அப்படின்னா அது பற்றிய விவரங்களும் அதில் இருக்கும். அடுத்து சொத்தின் மதிப்பு, காலமாற்றம் அதுவும் இருக்கும். அதே போல் இப்போ அந்த சொத்தை யார் வச்சுருக்குறாங்க, யார்கிட்டேருந்து வாங்கினாங்க அப்படிங்கிற விவரமும் அதில் இருக்கும். அதே போல் அந்த சொத்தோட தன்மை, மதிப்பு, பதிவு செய்யப்பட்ட நாள், ஆண்டு, பதிவு எண் இந்த விவரங்களும் அதில் இருக்கும். அதே போல் நம்ம கேட்கப்படுற வருஷத்துக்கு உள்ள அல்லது அந்த வருஷத்தில் எந்த பரிமாற்றமும் நடக்கலை அப்படின்னா அதுவும் வில்லங்கச் சான்றிதழில் தரப்படும். அடுத்து இந்த வில்லங்கச் சான்றிதழில் ஏதாவது குளறுபடி ஏற்பட வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, பவர் ஆஃப் அட்டார்னி அப்படிங்கிற அதிகார பத்திரம் அது 2009க்கு முன்னாடி போடப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அது பதிவுத்துறையில் பதிவாகாது. அது வில்லங்கச் சான்றிதழில் அதை பற்றிய விவரமும் அதில் இருக்காது. இதை 2012 பதிவுத்துறை சட்டத்தின்படி சொத்து பற்றிய நடவடிக்கைகளில் பவர் ஆஃப் அட்டார்னி யாருக்காவது கொடுத்தா அதை பதிவு செய்யணும் அப்படின்னு 2012ஆம் ஆண்டு ஒரு ஆர்டர் போட்டாங்க. 2012க்கு அப்புறம் தான் இது அமலுக்கு வந்தது. அதனால் வில்லங்கச் சான்றிதழில் குளறுபடி ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. அடுத்து இந்த வில்லங்கச் சான்றிதழை எப்படி வாங்கிறது அப்படின்னா, நமக்கு எந்த நிலத்தை பற்றிய விவரம் தேவைப்படுகிறதோ அந்த நிலம் எந்த சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த அலுவலகத்துக்கு சென்று விண்ணப்பிக்கலாம். ஆனால் இப்போ இது எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டு, கணினி மயமாக்கப்பட்டதுனால கம்ப்யூட்ரு மூலமே கூட வில்லங்கச் சான்றிதழ் வாங்க முடியும். அது எந்த வெப்சைட்டில் இதை அப்ளை பண்ணி வாங்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, www.tnreginet.net, அதாவது tnreginet.net இந்த வெப்சைட்டில் நம்ம அப்ளை பண்ணி நம்மளோட இந்த வில்லங்கச் சான்றிதழை வாங்கி கொள்ளலாம். அதுக்கடுத்து இந்த வில்லங்கச் சான்றிதழ் வாங்கிறதுக்கு ஏதாவது பணம் கட்டணுமா அப்படின்னா கண்டிப்பாக கட்டணும். அந்த வில்லங்கச் சான்றிதழுக்கு மனு கட்டணம் கட்டணும். அதே போல் அந்த வில்லங்கச் சான்றிதழானது 10 வருஷத்துக்கு தேவை அப்படின்னா அதுக்கு ஒரு கட்டணம். அதுக்கு அடுத்து இருக்கிற ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு கட்டணம் கட்டணும். மொத்தமாக 50 வருஷத்துக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கட்டணத்தை கட்டணும். இந்த மாதிரி
பணம் கட்டியும் வில்லங்கச் சான்றிதழ் கிடைக்கல அப்படின்னா தகவல் பெறும் உரிமைச் சட்டத்தில் விண்ணப்பித்து அதற்கான காரணங்களையும் நாம் கண்டறியலாம்.